नमो नमो वाङ्मनसाति भूमये नमो नमो वाङ्मनसैकभूमये नमो नमोऽनन्तमहाविभूतये नमो नमोऽनन्तदयैकसिन्धवे नमो नमो वाङ्मनसाति भूमये नमो नमो वाङ्मनसैकभूमये नमो नमोऽनन्तमहाविभूतये नमो नमोऽनन्तदयैकसिन्धवे नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः இந்த பத்தியத்துக்கு இந்த தனி நகை அப்படியே பொருந்துறது. நமசபாயை அஸ்மத் குரு பரம்பராயை நமக. 21வது பத்தியம் ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னத்தில் நமோ நமோ வாங் மனசாதி பூமையே நமோ நமோ வாங் மனசேக பூமையே நமோ நமோ நந்த மகாவிபூதையே நமோ நமோ நந்த தயேக சிந்தவேன்னு இதுவும் இதற்கு அடுத்த பத்தியம் ரெண்டுமே பிரபத்தி பரம்னு வியாக்கியானம். இதில் சுவாரஸ்யமாக 4 நமஹ நமஹ 8 வாட்டி நமஸ்காரம் பண்ணுறார். 1 2 3 4 5 6 7 8 அதில் அதே மாதிரி பதங்கள் தான் இருக்குது. மேலே வாங் மனசாதி பூமையே வாங் மனசேக பூமையே அனந்த மகாவிபூதையே அனந்த தயேக சிந்தவேன்னு அற்புதமான பதங்கள் எல்லாமே. இதில் சுவாமியோட வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிச்சிடலாம். ஏவம் பிரதிபாதித்த பிரகாரேன நிருபாதிக சுவாமினி, இவ்வாறு இழுத்து உரைக்கப்பட்ட வழியில் நிருபாதிக சுவாமினி, எந்த விதமான ஒரு நிர்பந்தம் இல்லாத சுவாமி, இயற்கையாகவே நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய அவரிடத்தில் நிரபேக்ஷ ஸ்வதந்திரே, அவருக்கு ஸ்வதந்திரதா ஆனது நிரபேட்சமாக இருந்துருக்கு. நிரவதிக சௌலபியே, அடுத்து ரொம்ப முக்கியம், ரொம்ப சர்வஸ்வதந்திரனாக இருந்தால் கூட அவன் எல்லையில்லாத சௌலபியத்தை உடையவன். அப்படி இருக்கிறதுனால தான் நம்மால் அவனை அணுக முடிகிறது. பகவதி, பகவானிடத்தில் ஸ்வாத்மனஸ்வரூப நிபந்தனம் குணகிருத்தம் ச தாசத்வம் அனுபவன்னு தது உச்சிதாம் விருத்திமப்பி ஆச்சரதி நமோ நமேதி. தன்னுடைய பகவானுடைய குணங்களை நினைத்து கொண்டு தன்னுடைய தாசத்துவம், தான் அவனுக்கு அடிமை, பகவானுக்கு தாசபூத்தனாக இருக்கக்கூடிய தன்மையையும் அனுபவித்து கொண்டு அதற்கு உச்சிதமான ஒரு விருத்தி என்னது, எப்பொழுதும் பகவானை நமஸ்கரிப்பது, அடியேன் அடியேன் அவனுக்கு தொண்டு செய்வது தான், கைங்கரியம் பண்ணுறது தான். அதை ஆச்சரத்தி நமோ நமஹா இத்தின்னு அழகாக அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறார். இதில் இந்த நமஹான என்ன முதல்ல, அதற்கு ரொம்ப அழகாக ஒரு பிரமாணத்தை எடுத்து காண்பிக்கின்றார். நமஸ்கார பிரகரணேச்ச நமசப்தா ஏவம் நிருச்சியதே. நமஸ்கார பிரகரணத்தில் நமஹ என்கிற இந்த சப்தமானது இவ்வாறு, அது அதனுடைய யுத்பத்தி, அதாவது நிருப்தி இவ்வாறு வழங்கப்படுகிறது. யாஹ் காஷ்சன கிருதயோ மம பகவதி ந மம மமதாஸ்தி தாசு. என்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பகவான் பொருட்டு, பகவானுக்கு செய்யக்கூடிய என்னுடைய காரியங்கள் எது இருந்தாலும் அதில் தாசு அவற்றில் அவைகளில் ந மம மமதா அஸ்தி, என்னுடையதுன்ற அந்த எண்ணமானது இல்லை, இருக்கக்கூடாது. பகவதः ஏவ தாஹா, அது எல்லாம் பகவானுடையதே. அமமோகம் பகவதி, மமன என்னுடையது, மமஹ அகம் இருக்கு. அதாவது நான் யானே என்னை அறிய இயலாதே, யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடைமையும் நீயே வானே ஏத்தம் வானவரேரே. அந்த பாசுரத்தை இங்கே நினைவு கூறலாம். மமஹ அமமோ அகம்னு அர்த்தம். மமஹ அமமோ அகம், நான் என்னுடையவன் அல்ல. பகவதி, பகவானிடத்தில் இந்த செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பகவானுக்கே. அகமப்பி ந மம, அந்த பாசுரம் ஆக்சுவலாக இதோட அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்குது. அகமப்பி ந மம, நானும் என்னது கிடையாது. பகவத ஏவ அகம் அஸ்மி இது ஏவம் அமமதாம், மமதாம் 3 மகாரம் இருக்கிறதுனால படிக்க முடியல. ஏவ மமதாம் அப்படின்னு இருக்கு. யோஜயத் யதஹ நமஹ இதி, இவ்வாறு இது
அழகாக சேர்த்து கூறுவதனால் இந்த நமக என்கிற சப்தமானது கிடைத்தது அப்படின்னு அதற்கு மேலே சுவாமி இன்னும் மகாபாரதம் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் போன்ற இதெல்லாம் எடுத்து பிரமாணங்கள்லாம் எடுத்து ஏகோபி கிருஷ்ணே சுக்ருதா பிரணாமோ தசாஸ்வமேதாவ பிரதேன துல்லியன்னு 10 அஸ்வமேதம் பண்ண துல்லியம் சமமாக எதுவும் கேட்டால் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதான். ஒரு வாட்டி சுக்ருதக நன்றாக செய்யப்பட்ட பிரணாமக அது 10 அஸ்வமேதம் பண்ண பலத்தில் குறிக்கிறது தான். தசாஸ்வமேதி புனரேத்து ஜென்ம, தசாஸ்வமேதி புனரேத்து ஜென்ம. 10 அஸ்வமேதம் பண்ணால் கூட அவன் என்ன பண்ணுவான், திருப்பியும் பிறப்பான். ஆனால் கிருஷ்ண பிரணாமோ ந புனர்பவாய, கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணால் அது மீண்டும் பிறப்பை கொடுக்காதுன்னு அழகாக பல பிரமாணங்களை காட்டிட்டு வாங் மனசாதி பூமையே அப்படின்னு சொன்னார். நமக நமகன்னு சொல்லிட்டு வாங் மனச அதி பூமையே, அதி பூமையின கடந்து இருப்பது. இத்தியாதிஷு சதுருஷ்வப்பி பூர்வாபர சம்புத்தியாதி சாமர்த்தியாத்து துப்பியம் இது லப்யதே. எல்லாத்தையும் முந்தின பிந்தின ஸ்லோக்கம்லாம் வச்சு பார்க்கச்சு துப்பியம்ன்றது கிடைக்கிறது. அதாவது உனக்கு, அப்படிப்பட்ட உனக்கு அப்படின்னு அர்த்தம். இது நமஸ்காரம் வாங் மனசாதி பூமையே தவ, அதாவது தே துப்பியம் தேன்னு அர்த்தமாக இருக்குது, உனக்குன்னு அர்த்தம். இப்போ அதி பூமையே நேம் போட்டுட்டோன்னா அதிக்ராந்த பூமையே, கடந்த பூமின்னு சொன்னால் நம்முடைய மனோநிலம், நம்ம மனசுக்கு எட்டாத நிலம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சகன யத்வாச்சா நத்யுதிதன் இத்தியாதிஷு அபிப்ரேதம் பரமயோகினாமப்பி வாங் மனசாபியாம் அபரிச்சேத்யத்வம் மிக விவக்ஷிதம். நமக்கு இல்லை, ஆள வந்தார் கூட இல்லையா, பரமயோகிகளுக்கும் அவருடைய வாக்கில் அவன் எட்ட மாட்டான்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட ஒரு பிரபாவத்தை உடையவனவன். அதற்காக இப்போது அடுத்து சரி அப்படின்னா சொல்லவே முடியாது, அவ்வளோதான், பிரம்மத்தை விவரிக்கவே முடியாது அப்படி இருந்துருமேன்னு சொன்னால் வாங் மனசீக பூமையன்னு சொன்னார். உடனே அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வைத்துக்கொண்டு வேறு தர்மங்களில் வேறு தர்ஷனங்களில் பிரம்மமானது நிர்குணம்லாம் சொல்கிறது இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. இது வாங் மனசீக பூமையதி ஸ்ரூயத்தேஹி சர்வே வேதா எத்பதமாமனந்தி சர்வே வேதா எத்திரேக்கம் பவந்தியெல்லாம் எல்லா வேதங்களும் அவன் திருவடியையே அவைகள் துதிக்கின்றன. இவ்வாறு பல ஸ்ருதிகள் இருக்கு. ஸ்மரியத்தேச்ச வேதைச்ச சர்வை ரகமே வேத்ய இது அவனே பகவானே சொல்லக்கூடிய கீத ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதனால் வாங் மனசைக பூமையே, அதாவது விஷயாந்தர வைமுக்கிய வியஞ்சனார்த்தம் ஏகபதம். இந்த இடத்துல எதுக்காக வாங் மனச வாங் மனோபூமியேன்னு போட்டிருக்கலாம், அல்லது மனசா மாதிரி வச்சுருக்கலாம், வெறும் பூமையேன்னு வச்சுருக்கலாம். ஏகபதம் எதுக்காக இருக்குதுன்னு சொன்னால் அது வேறு விஷயங்கள் எல்லாம் வேறு விஷயங்களிடத்திலெல்லாம் வைமுக்கியத்தோடு இருந்து கொண்டு அதை திருப்பி, அதாவது அவன் ஒரு இடத்துல அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், வேறு விஷயங்களுடைய ஞாபகமே வராது பகவானை பற்றி நினைக்கும் பொழுது. அதனால் அதையெல்லாம் காண்பிப்பதற்காக வாங் மனசைக்க பூமையேன்னு சொன்னார். பூமி பூமையே நமஸ்காரம் இருக்கலாம், சதுர்த்தி பக்தி, அதனால் பூமின்னு முடியும், அது பூமையேன்னு ஆச்சு. இப்போ பகவானிடத்தில் அப்படி என்ன இருக்குது, வாங் மனசேக பூமையேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் அதற்காக தான் அனந்த மகாவிபூதையே நமோ நமோ நந்த மகாவிபூதையன்னு சொன்னார். அனந்தாக அனவதிக்காக அதைவ பிரம்மாதி விபூதிபியோபி மகதி விபூதி எஸ்ய தத்தோக்தா. பிரம்மாவை சதுர்முக பிரம்மாவுக்கு விபூதி பெருசுன்னு சொன்னால் அதை காட்டிலும் மகத்தான விபூதி உடையவன் எம்பெருமான். நேத்தின்னு ஸ்ருதி சொல்கிறதேன்னு சொன்னால் நை என் மாத்திரம் இவ்வளோதான்றது கிடையாதுன்னு தான் ஸ்ருதி சொல்கிறதே தவிர ஒன்றும் இல்லைன்னு ஸ்ருதி வாரணம் பண்ணல. சரி, இத்தனை இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் தயைன்ற ஒரு குணம் இல்லைன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? தயை வேணுமே. அதனால் என்ன சொன்னார்னா அழகாக அனந்த தயைக சிந்தவே இத்தியனேனவா சர்வகுண பிரகர்ஷோபலக்ஷணம். மகா விபூதியை சொன்னார், குணங்களை சொல்லியன்னு சொன்னால் விபூதி பிரகர்ஷ வச்சனம் பூர்வோக்த குணப்பிரகர்ஷஸ்ய உபலக்ஷணம்னு அங்கேயே குணத்தை தொட்டுண்டு அனந்த தைக சிந்தவே நன்னா வெளிப்படையாக சொன்னதுனால எல்லா குணத்துக்கும் இது பொருந்தும், உபலக்ஷணமாக சொல்லப்பட்டது. தயா ஆனந்தியம் ஆசிரிதானாம் வாங் மனசீக பூமித்வே ஹேதுகு. இப்போ இந்த தயையை வைத்து கொண்டு தான் ஆசிரியர்களுக்கெல்லாம் வாங் மனசீக பூமின்ற ஒரு ஹேத்துவும் கிடைக்கிறதுன்னு ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அக்ஷோபியத்வாதி விவக்ஷையா சிந்து சப்தா. சிந்துன்றது போட்டால் கடல், அதில் எதுவும் கலங்காத ஒரு கடல் அது. அதனால் அழகாக அதுக்கு கடைசியாக போட்டுட்டார். ரொம்ப நமக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியது
நமோ 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 அனந்த தெய்வீக சிந்தகன் கொண்டார். அனந்த மறுபடியும் எல்லை இல்லாத, அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம் இது. அதற்கடுத்த பத்தியம் வந்து பார்த்தோம்னா, ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்தி மாம் ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி ஷரண்ய त्वत्पादमूलं शरणं प्रपद्ये न धर्मनिष्ठोऽस्मि न चात्मवेदी न भक्ति मां स्वच्चरणारविन्दे अकिञ्चनोऽनन्यगतिशरण्य त्वत्पादमूलं शरणं प्रपद्ये त्वत्पादमूलं शरणं प्रपद्ये அப்படின்னு சரணாகதி செய்கின்றார். துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, உன் திருவடியில் அடியேன் சரணம் செய்கின்றேன். ஏவம் பிராப்யஸ்ய சரண்யஸ்ய பிராப்துஷ்ச சரணார்த்தினः ஸ்வரூபாதிஷு பகவதா பிரகாசிதேஷு தத் விஸ்லேஷம் அசகமானः தஸ்மின்னேவ ஸ்வரூப அனுரூப புருஷார்த்த விரோதி நிவர்த்தியர்த்தம் ஸ்வாதிகாரோச்சிதாம் பிரபத்திம் விஷதம் பிரயுங்கே ந தர்மேதி. இப்போ பிராப்பியஸ்ய சரண்யஸ்ய, பகவான் பிராப்பியன், நம்மால் அடையப்பட வேண்டியவன், அவனுடையதும். பிராப்துஷ்ச சரணார்த்தினக, நாம் அடைய வேண்டியவர்கள் நம்முடையவர். ஸ்வரூபங்களில் பகவதா பிரகாசிதேஷு, அவனால் பிரகாசிக்கப்பட்ட தத் விஸ்லேஷம் அசகமானக தஸ்மின்னேவ. இப்போ இங்கே இருந்து கொண்டு பகவானை அனுபவிக்கலாம், இங்கே திருந்தேற்கு குற்றம் சொல்லலாம். ஆனால் நமக்கு இங்கே விஸ்லேஷம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்போ அந்த விஸ்லேஷம்னா ஒரு பிரிவு வந்துகிட்டே இருக்கும், விக்னம் வந்துகிட்டே இருக்கும். அந்த விக்னம்லாம் தீர்ந்து ஒரு எந்த இடையூறு இல்லாத ஒரு கைங்கரியம் அனுபவம் ஏற்படணும்னு சொன்னால் அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும், மோட்சத்தை அடையணும். அதனால் ஸ்வரூப அனுரூப புருஷார்த்த விரோதி நிவர்த்தியர்த்தம், நமக்கு மோட்சம் ஒன்று தான் ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான ஒரு புருஷார்த்தம். அதுக்கு விரோதி நிறைய இருக்குது, நம்முடைய கர்மா தான் பலவாறாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது. அதிலிருந்து நிவர்த்தி ஈடுபடுவதற்கு ஸ்வாதிகார உச்சிதாம், தனக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய பிரபத்தி, அதை இங்கு காண்பிக்கின்ற ந தர்ம இதி. பிரபத்திக்கு என்ன அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், பிரபத்தியை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய பக்தி யோகம், அதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய கர்மயோகம், ஞானயோகத்தெல்லாம் அவற்றையெல்லாம் மேற்கொள்வதற்கு அதிகாரம் இல்லாமல் போனால் பிரபத்தியை செய்யலாம். அல்லது துவரைன்னு ஒன்று வச்சுட்ருக்கா சம்பிரதாயத்தில். துவரைன்னா ஒரு அவசரம், இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் வேண்டும். இப்போது ஒருத்தர் இருக்கார், பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அவருக்கு அருகதை இருந்தால் கூட இந்த ஜென்மாவில் விரைவில் ஒரே ஜென்மாவில் மோட்சம் வேணும்னு நினச்சார்னா அவரும் பிரபத்தி பண்ணலாம். அந்த துறை இருந்தால் பக்தி யோகம் செய்வதற்கு அருகதை இருந்தால் கூட பக்தி யோகமானது விளம்பித்து பலனை கொடுக்கின்றதுனால அந்த பிரபத்தியை செய்யலாம்னா சம்பிரதாய விஷயங்கள் இதெல்லாம் வந்து காலக்ஷேபத்தில் கேட்க வேண்டியது. இப்போ அடுத்து, தனக்கு ஞானயோகம் செய்வதிலும் தனக்கு அருகதை இல்லை. அதேவ நச்சாத்மவேதி ந பரிசுத்த ஆத்ம வேதனசீலக. அதாவது கீதையுடைய சாரம் இது. பகவத்கீதையில் பாஷ்யக்கார் வியாக்கியானம் பண்ணிச்சே கூட என்ன சாதிக்கிறாருன்னா, கீதா சாஸ்திரமானது பக்தி யோகம் சாத்திய பக்தியக்க கோச்சரகன ஆளவந்தாருடைய அங்கேயும் கீதார்த்த சங்கிரகத்தில் பத்தியம் ஸ்வதர்ம வைராக்கிய அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பத்தியமானது முதல்ல. அப்படி பார்க்கும்போது பக்தி யோகத்தினால் பகவான் அடையக்கூடியவன். அந்த பக்தி யோகத்திற்கு முன்னாடி ஞான யோகம் பண்ணணும். ஞான யோகத்தினுடைய ஒரு பலன்தான் வந்து பக்தி யோகம். ஞான யோகத்தை செய்து முடித்து அதில் கிருத்தகிருத்தியனானால் பக்தி யோகம் மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடைக்கின்றது. சரி, நேராக ஒருவர் ஞான யோகத்தை மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஞான யோகத்துக்கு முன்னாடி கர்மயோகத்தை செய்ய வேண்டும். கர்மயோகத்தினுடைய ஒரு பலன்தான் வந்து ஞான யோகம். அப்போ கர்மயோகம்ன்றது செய்வதற்கு சுலபம்லாம் கீதையில் சாதிக்கிறார். கர்மயோகமானது ஒரு அவரவர் தனக்கு இந்த வர்ணாசிரம இதில் என்ன அவருக்கு விதிக்கப்பட்ட கர்மா இருக்கின்றதோ அதை மேற்கொள்ள வேண்டும், நிஷ்காமியமாக பண்ணணும். அந்த கர்மயோகத்தை பண்ணுவதற்கு முன்னாடி ஆத்மா வேறு சரீரம் வேறுன்ற அடிப்படையான ஞானம் வேண்டும். அதனால தான் பகவான் என்ன பண்ணுறாங்க கேட்டால் 2வது அத்தியாயத்தில் கீதையில் அர்ஜுனனுக்கு முதல்ல ஆத்மா வேறு சரீரம் வேறுன்ற ஞானத்தை புகட்டிட்டு அதற்கு பிறகு கர்மயோக ஞான யோகத்தை பற்றி பறக்க பேசுகின்றார். கர்மயோகத்தை முதல்ல பண்ணணும். ஏன்னு கேட்டால் அது அந்தக்கரண சுத்தியை கொடுக்குறது.
அந்த அந்தக்கரண சுத்தி இருந்தால் தான் அடுத்து ஞான யோகத்துக்கு போக முடியும். அதனால தான் சுவாமி இங்கே வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார், அதைவ நச்சாத்ம வேதி என பரிசுத்த ஆத்ம வேதனசீலக, பரிசுத்த ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு எனக்கு அந்த சக்தி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், ஞானயோக ரூபம் ததபேட்சிதம் வா புஷ்கலம் ஞானம் மே நாஸ்தி இத்தியர்த்தக. ஞானயோகத்துக்கு அதுக்கு என்ன ஞானத்தை இது அபேட்சிக்கின்றதோ அந்த புஷ்கலமான ஒரு ஞானம் அடியனிடத்தில் இல்லை, அந்த கர்ண சுத்தியும் இல்லை. தது உபயாபாவாதேவ ந பக்திமான். கர்மயோகமும் இல்லை ஞானயோகம் இல்லைன்னு போட்டுட்டார். ஏன் இப்படி போட்டுட்டார்னா, பாஷ்யக்காரர் சாதிக்கிச்சு கர்மயோகம் பண்ணி ஞானயோகம் பண்ணி அதன் மூலமாக பக்தி யோகம் பண்ணி மோட்சத்தை பெறலாம். அல்லது பகவானே கூறுகின்றான், ஞானயோகத்தை உள்ளடக்கி ஒரு கர்மயோகத்தை பண்ணிவிட்டா தனியாக ஞானயோகம் பண்ண வேண்டாம், அதன் மூலமாகவே பக்தி யோகம் செய்ய முடியும்னு. ரெண்டுமே இல்லாததுனால ந பக்திமான் பக்தியாத் துவனன்யா சக்கிய இத்தியாதிஷு உக்தா பக்திர் மே ந வித்யதே. பகவான் சொல்கிறார், பக்தியாத் துவனன்யா சக்கிய அந்நியா அனன்யா பக்தியா து சக்கிய அப்படின்னு சாதிக்கிறார். அந்த பக்தியும் அடியனிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி, அத்த சரணம் துவாம் பிரபன்னாயே தியானயோக விவர்ஜிதாக தேபி மிருத்யுமதிக்கிரமிய யாந்தி தத் வைஷ்ணவம் பதமிதி பிராம வச்சனம் அனுசந்தேயம். இந்த இடத்துல பிரம்மாவனுடைய வச்சனம் ஒன்றுக்கு அவர் சொல்கிறார், சரணம் துவாம் பிரபன்னாயே, பகவானே உன்னை தியான யோக விவர்ஜிதாக துவாம் ஏ சரணம் பிரபன்னாக, தியான யோகம் போன்றவற்றை செய்ய முடியாமல் உன்னை எவர்கள் சரணம் பற்றுகின்றார்களோ தேபி அவர்களும் கூட மிருத்யும் அதிக்கிரமிய இந்த சம்சார சாகரத்தை கடந்து தத் வைஷ்ணவம் பதம் யாந்தி இது, அந்த வைஷ்ணவ பதம் தத் விஷ்ணோக பரம பதம் சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை அடைவர்கள் அப்படின்றத பிரம்மாவுடைய வச்சனமாக சொல்கிறார். இப்போ சரணாரவிந்தேன்னு போட்டுட்டார். ஏன் சரணாரவிந்தம் போடணும், திருவடித்தாமரை ஏன் போடணுன்னா, அந்த திருவடித்தாமரை இருக்கின்றது பவித்ரத்வ போக்கியத்வே வெஜ்ஜியதே, அதில் பவித்ரத்வம் இருக்கின்றது, போக்கியத்துவம் இருக்கின்றது. அந்த திருவடித்தாமரை தான் நமக்கு உபாயம் இல்லையா. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகன்னு சொல்லிச்சு. அந்த திருவடித்தாமரையில் ரெண்டு விஷயங்கள் நன்னா இங்கே புலப்படுறதான். ஒன்று பவித்திரமாக இருக்கக்கூடிய அந்த திருவடித்தாமரை, போக்கியமாக இருக்கக்கூடிய அந்த திருவடித்தாமரை. அதனால் இங்கே சுவாமியாக காட்டுறார், அத்த அயம் கிரமஹ, இங்கே இதுதான் விஷயம், இதுதான் வரிசை. சாஸ்திரார்த்த தத்துவஜானத்தா கர்மயோக. முதல்ல கர்மயோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாஸ்திரார்த்தம் இருக்கணும், அதை பற்றிய தத்துவஞானம். அதில் இந்த தேன ஜிதஸ்வாந்தசிய, அந்த கர்மயோகத்தினால் அந்த சுத்தி ஏற்பட்டு அந்த கரணத்தை வென்றவன் பரிசுத்த ஆத்ம பாவனா ரூபோ ஞான யோக. அதற்கு பிறகு அந்த ஆத்ம பாவனை இருக்கணும், அதையே தொடர்ந்து மேற்கொண்டு ஆத்மாவை சாட்சாத் தன்னுடைய ஆத்மாவை சாட்சாத்கரித்தல், அதாவது தன்னை அப்படின்னு சொல்ல, தன்னுடைய ஆத்மான்னு சொன்னால் கூட தான் வேறு ஆத்மாவின் ஆடும், தன்னை சாட்சாத்கரித்தல், அது ஞானயோகம். தத்வாராவா சாட்சாத் கர்மயோகேனேவா, இதான் சுவாமி சாதிக்கிறார். அப்படி ஞான யோகத்தின் மூலமாகவோ அல்லது சாட்சாத்தாக ஞானயோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகத்தினாலேயோ ஆத்மாவலோகனம், ஆத்ம தரிசனம், தேன லப்தாதிகாரஸ்ய பக்தியோக, அவ்வாறு அதிகாரம் பெற்றவனுக்கு பக்தியோகமானது மேற்கொள்ள தகும். ததக தத் பிராப்திரிதி, அதற்கு பிறகு பகவானை அடைதல் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த ஜென்மாவில் நீ ஏதோ காரணத்தினால பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். போன ஜென்மாவில் பண்ணியிருக்கலாமே. அஸ்மின் ஜென்மனி கர்மயோகா பாவேபி பூர்வ ஜென்ம கிருத்தேன ஞான யோக சியாத்து இல்லையா. இப்போ இந்த ஜென்மாவில் கர்மயோகம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால் பூர்வ ஜென்மத்திலே கர்மயோகத்தை முடிச்சாச்சு, தெரியல. இப்போ ஞான யோகம் ஆரம்பிக்க வேண்டியது இல்லை, ஞான யோகத்தில் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கலாமேன்னு கேட்டால் சரி, அப்போது அதே இதை கொண்டு வந்து திருப்பி ஞானயோகம் பண்ணி முடிச்சுட்டு பக்தி யோகத்தில் இருக்கலாம், அவளுக்கு தெரியாமல் இருக்கலாமே, பக்தி யோகியாக இருக்கலாமே கேட்டால் அதுக்கெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் இல்லைன்னு காட்டுறதுக்காக ஏவம் அனன்ய சாதனோஹம் இது அபிப்பிராயனாக அகிஞ்சனக போஹோ அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்வார். சம்ஸ்கிருதத்தில் போஹோ அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு எதுலேயுமே அருகத்தை இல்லை, நான் போன ஜென்மாலாம் எதுவும் பண்ணல, அகிஞ்சனஹா அப்படின்ட்டு எனக்கு கர்மயோகம் பண்ணுறதுக்கும் அருகத்தை இல்லை, ஞானயோகம் நான் செய்வதற்கும் அருகத்தை இல்லை, பக்தி யோகமும் அதே மாதிரி தான். எதுவுமே எனக்கு செய்வதற்கு அருகத்தை இல்லாததுனால அகிஞ்சனஹா. சரி, அகிஞ்சனா இருந்தால் மேபி வேறு ஏதாவது கதி ஏற்படலாம் அப்படின்னு கேட்டால் அனன்ய கதிஹி அப்படின்னு சொன்னால் வேறு உபாயத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு
இச்சையும் இல்லை, சக்தியும் இல்லை. அதனால் எனக்கு சரண்யாந்தரம் பிரயோஜனாந்தரம் வா பரிகிருஹ்யதாம் இத்தியதः ஆக, எனக்கு வேறு ஒரு சரணனை பற்றலாமே, வேறொரு பிரயோஜனத்துக்காக பண்ணலாமே கேட்டால் எதுவுமே கிடையாதுன்ற. சரண்யாந்தர பிராப்பியாந்தர ரஹிதா இத்தியர்த்தா, நீயே தான் வேண்டும், நீ தான் அதை கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னு உபயத்திர ஹேத்து அபிப்பிரேத்தியாக சரண்ய துவத்பாத மூலமிதி அப்படின்னு சரண்யன்னு பகவானை விழிச்சொல். அவருக்கு அகிஞ்சனக அனன்யகதி சரண்ய துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, உம்முடைய திருவடியை நான் அடைகின்றேன் அப்படின்னு பகவானிடத்தில் சரணாகதி செய்கின்றார்னு நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம். இந்த ரெண்டுமே பிரபத்திக்கு ஒரு அனுகுணமான பத்தியங்கள் ரெண்டுமே. இது 21, 22 பத்தியங்களுடைய அர்த்தமாச்சு. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நம சபாயை அஸ்மத் குரு பரம்பராயை நமः.